இது என்னோட ஆந்திரா ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்த ரெசிபி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பெசரட்டு தோசை, அதாவது பாசிப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிறு பயிறு ஒரு நாள் பூரா ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச பயிரோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ தோசை மேலே வந்து தூவுறதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் எனக்கு காரத்துக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே போல் மேலே தூவுறதுக்கு ஓமம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இதெல்லாம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கான சட்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கடலை சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு. அப்போ ஒரு கப் கடலைக்கு 3 வந்து சிகப்பு மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு. இப்போ வந்து வாணலில் வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு, மிளகாயெல்லாம் போட்டு வறுத்துட்டு, பீனட்டையும் போட்டு வறுத்துட்டு, பூண்டு பல்லை மட்டும் பச்சையாக போட்டு அரைக்கணும். உப்பு போட்டு அரைச்சோம் அப்படின்னா இந்த சட்னி வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இந்த தோசை வந்து மாவு வந்து இந்த பதத்துக்கு கொரன்னு இருக்கணும். நைஸாக அரைச்சோம்னா நல்லா இருக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து தோசை மாவு வந்து பாசிப்பயிறு மாவு தோசை வந்து கொரப்பாக இருக்கணும். இப்போ வந்து சட்னிக்கு வந்து பெருங்காயம், சிகப்பு மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாத்தையும் வறுத்துட்டு, அதுக்கு மேலேயே வந்து கடலையும் அந்த இஞ்சியும் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம்னா சட்னி ரெடி. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னுடைய ஆந்திரா ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடிலாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனால் அவர் சின்ன சேஞ்சில் அவர் சொல்லி கொடுத்தது பார்க்கும்பொழுது அவர் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இந்த மாவில் வந்து கொரப்பாக அரைக்கிறது ரொம்ப முக்கியம். அது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஓமம் சேர்க்குறது, இது ரெண்டுமே அவ்வளோ ஒரு இந்த தோசைக்கு வந்து டேஸ்ட்டை வந்து வித்தியாசப்படுத்தி கொடுக்கும். இது ஜிம் போகிற பசங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் இது. அண்ட் லோ கேலரி. ஒரு 2 தோசைக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை வந்து செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.